அப்படியே செல்வ பிறந்த கேட்காக என்னது 215 10. ஆமா நீங்க எப்படி அவங்கள கூட்டிக்கிட்டு வாடுங்கம்மா வாட்டு எங்க சின்னத்தா பார்த்துட்டு எப்படி கேப்பியங்கிற அப்படின்னு கேட்கார். இல்லை அவரு பேசலாம், அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையிட்டு எல்லா கனவு காண்பதற்கான தகுதியும் இருக்குது. நல்லா கனவு காணட்டும், நல்லா பேசட்டும். ஆனால் ஒன்று மறந்துடுறாரு அவர், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சாதுரியமாக முடிவெடுப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க. நான் கேட்குறேன், இவர் எதை வச்சு மக்கள்கிட்ட இப்போ போக போகிறாரு? போன முறை உங்களுடைய ஆட்சி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க 21ல். 24ல் பாஜக ஆட்சி இல்லைன்னு இந்திய மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவிலே இல்லாத வரலாற்று வெற்றி, இந்தியாவை கண்டிராத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள். ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல கூட்டணி, நல்ல தலைவர்கள், இதுக்காக தான் வாக்களிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? 210ல் நீங்கள் 10க்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவை அழைத்து கொண்டு போய் ஒரு தொகுதியில் என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போறீங்க, என்னன்னு கேட்பீங்க? நீங்கள் ஊருக்குள்ள உங்களை மக்கள் விடுவாங்களா?